கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் செல்லியம்பாளையத்தில் நடக்கிற டோர்னமெண்ட் இது 20K டோர்னமெண்ட்டு. ஒரு ஆட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் நடத்தப்படுது. தகுதி சுற்று 2இல் பங்கேற்கும் அணிகள் வரகுரு டாஸ் வெற்றி பெற்றது. அதை சூஸ் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. பேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈசாந்தை. ஸ்ட்ரைக்கிங் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அருண் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கில் வந்து அரவிந்த் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அலெக்ஸ் அவருங்க லெஃப்ட் ஹேண்ட் பவுலரு, ஒரு நல்ல பவுலர் அவர். பார்ப்போம் எப்படி மேட்ச் போகுதுன்ட்டு. 6 ஓவர் மேட்ச்சு, 2 ஓவர் பவர் பிளே. நல்ல பால். ஃபஸ்ட்டு பாலே சிங்கிளுடன் தொடங்கப்பட்டிருக்குது. நல்ல ஸ்டார்ட். பேட்டிங்க்கும் ஃபீல்டருக்கும். செகண்ட் பால் அரவிந்த். நல்ல ஷாட், நல்ல ஷாட். கேட்சான்னு பார்ப்போமா? ட்ராப் செய்யப்பட்டிருக்குது. 4 போகுமா? 4 போகலை. நல்ல ஃபீல்டிங். ட்ராப் செஞ்சாலும் ஃபீல்டிங் எடுத்து போட்டிருக்காங்க பந்தை. 2 ரன்னோட அந்த பால் முடியுது. தேர்ட் பால் டு அரவிந்த். நல்ல பால், நல்ல பால், நல்ல பால். குட் லென்த்து. டாட் பால் ஆகப்பட்டிருக்குது. 3ஆவது பால். 4th ஒன். ஆஃப் சைடில் போட்டப்பட்ட பால் ஒயிட் பால். அம்பீரால் ஒயிட் பால் கொடுக்கப்பட்டிருக்குது. போன பால் ஒயிட். 4th ஒன் 3. நல்ல பால். லைட்டாக திருகல் இருந்துச்சு பந்தில். டாட் பால் ஆகப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டெலிவரி. ஆஃப் சைடில் போட்ட பந்து என்னன்னு தெரியல. அம்பீர்கிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க. பைஸில் ஒரு ரன் போயிருக்கு. அகலப்பந்து. நெக்ஸ்ட் பால் டு அருண். நல்ல பாலை பார்த்து ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நல்ல பால். குத்தி ஒரு திருகல் இருந்துச்சு. டாட் பால். அலெக்ஸ் இந்த டீமோட முக்கிய பவுலர்னே சொல்லலாம். லாஸ்ட் பால் கூட வந்திருக்காரு டு அருண். நல்ல பால். அதே சேம் லைட் திருகல். டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராகவே போட்டிருக்குன்னு சொல்லலாம். அலெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிய 6 ரன் தான் கொடுத்துருக்காரு. 2-3 எக்ஸ்ட்ரா போயிருந்தாலும் வெளியே இருந்து இம்பாக்ட் செய்யப்பட்டிருக்கிறது. 2வது பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மஞ்சு வந்து போலீஸ் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கார். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆஃப் சைடில் போடப்பட்ட போன பால் வைடு. இந்த பால் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அகைன் ஒரு ஒயிட் பால். லெக் சைடில் போடப்பட்ட பந்தில் வேகம் இருக்குது. தொடர்ந்து 2 பால் ஒயிட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டும் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நல்ல பால். லோட்டாஸாக வந்த பந்து. 1 ரன் மட்டுமே பெறப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பால் மஞ்சு டு அருண். நல்ல பால். நல்லா அடிக்கப்பட்ட ஷாட். 6 ஆகுமா? இல்லை 4 மட்டும் போகப்பட்டிருக்கு. போன பால் எக்ஸலண்ட் அடிக்கப்பட்ட ஒரு 4. தேர்ட் பால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நல்ல பால் ஷாட். லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 4. தொடர்ந்து 2 பாலில் 4 ஆகிட்டு இருக்காரு அருண். ஒரு நல்ல பேட்டிங்னு கூட சொல்லலாம். இந்த டீமுக்கு ஒரு முக்கிய பேட்ஸ்மேன் இவர். 4th ஒன் டு அருண். நல்ல ஷாட். லெக் சைடில் திரும்பி அதே திசையில் அடிக்கப்பட்ட பந்து 4 ஆகுமா? இல்லை நல்லா ஃபீல்டிங்கை செய்யப்படுவாங்களான்னு பார்ப்போம். இல்லை, தடுக்கலை. 4. தொடர்ந்து ஆர்டிக் 4 பதிவு செஞ்சிருக்காரு அருண். எக்ஸலண்ட் பேட்டிங். 5th ஒன் டு அருண். தொடர்ந்து 3 4 அடிச்சிருக்காரு. டாஸ் பால். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? கேட்ச். நல்ல கேட்ச். 3 4 விட்டு கொடுத்திருந்தாலும் திருப்பி கம்பேக்கிங் பவுலாக போட்டிருக்காரு போலீஸ் காவல்துறை மஞ்சு அவர்கள். வாழ்த்துக்கள் அவருக்கு யூடியூப் சேனல் சார்பாக. அருணுக்கு அப்புறம் ராஜதுரை வந்திருக்காங்க. பவர் பிளேயோட கடைசி பால். 2வது ஓவரோட கடைசி பால். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஆஃப் சைடில் எக்ஸ்ட்ரா கவரில் அடிக்கப்பட்ட பந்து. எக்ஸலண்ட் ஷாட். ஓ சூப்பர். 4 போயிடுச்சு. இந்த பாலில் 4 4 தொடர்ந்து அடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பாலே வந்து 4ஆக தொடங்கியிருக்காரு ராஜதுரை. நல்ல பேட்டிங். 2வது ஓவரில் 19 ரன் கொண்டு வந்திருக்காங்க. டோட்டல் ஸ்கோர் 2 ஓவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25 ஈசாந்தைக்கு. இது கொஞ்சம் பெரிய இலக்கு தான் இந்த பிச்சில். பவுலிங் பிச்சு இது. 2வது ஓவரில் 19 ரன் கொடுத்துருக்காங்க. திரும்பியும் 3வது ஓவர் வந்து அலெக்ஸே போட வந்திருக்காங்க. இந்த டீமோட ஸ்பெஷல் பவுலர் இவர். நல்லா போடக்கூடியவர். ஒரு வேகம் ஒரு திருகல் போடுவார். பார்ப்போம் 3வது ஓவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அலெக்ஸ் டு அரவிந்த். எக்ஸலண்ட் பால். எக்ஸலண்ட் பால். டாட் பால். செகண்ட் ஒன் டு அரவிந்த். லெக் பைஸில் காலில் பட்டிருக்கு. லெக் பைஸால் இப்போ ஒரு ரன் போடப்பட்டிருக்குது. பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு பால் டாட் ஆனால் ஒரு பால் மேலே வாங்கிட்டு வரனால தப்பு இல்லை. அடுத்த பால் டாட் ஆகிட்டே இருக்கும். தேர்ட் ஒன் டு ராஜதுரை. அந்த ஃபஸ்ட்டு பாலே 4 அடிச்சிருக்காரு. பார்ப்போம் இந்த ஓவரில் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆஃப் சைடில் போட்டப்பட்ட பால்
அவுட்டு கொடுத்துருக்காங்க இந்த பால். விக்கெட். ராஜதுரை விக்கெட்டை தொடர்ந்து ராஜ்குமார் வந்திருக்காங்க. 2 விக்கெட் போயிடுச்சு. அலெக்ஸ் வந்து இப்போ 3 பால் போட்டு ஒரு விக்கெட்டு ஒரு ரன்னு தான் கொடுத்துருக்காரு. மிச்சம் 3 பால் எப்படி போகிறான்னு பார்ப்போம். இந்த ஓவர் அங்கே டீசெண்டாக ஆடிட்டாலே போதும். அடுத்த 3 ஓவர் அங்கே பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எக்ஸலண்ட் பாலுங்க, எக்ஸலண்ட் பால். 5th பால் டு ராஜ்குமார். எக்ஸலண்ட் பால். ஒரு லோ டாஸில் தான் போட்டாங்க. அந்த பாலை கொஞ்சம் ஆடி இருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன். 3வது ஓவருடைய கடைசி பால் போட வந்திருக்காங்க அலெக்ஸு. ராஜ்குமார் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அந்த ஓவரில் இது வரைக்கும் ஒரு ரன் தான் போயிருக்கு. நல்ல பாலுங்க. திரும்பி ஒரு ஸ்லோயர் 1 டாட் பால். இந்த வாருக்கு ஒரு ரன் ஒரு விக்கெட்னு கொடுத்து அந்த மொத்தத்துக்கே 3 ஓவருக்கு 26 ரன் கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டாங்க அலெக்ஸு. எக்ஸலண்ட் பவுலிங். தனக்கு முதல் ஓவரையும் டீமுக்கு 4வது ஓவரையும் போட வந்திருக்காங்க மிஸ்டர் பச்சமுத்து அவர்கள். பார்ப்போம் ஓப்பனிங்காக அந்த அரவிந்த் டீமுக்காக ரன் அடிப்பாரா இல்லை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 4th ஓவர் ஃபஸ்ட் பால். எக்ஸலண்ட் பாலுங்க. ஃபஸ்ட்டு பாலே போல்டுங்க. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக சக்தி உள்ள வந்திருக்காங்க. ஒரு லெஃப்டி. பார்ப்போம், லெஃப்ட்டுக்கு கொஞ்சம் ஃபேவரான கிரவுண்ட்னே சொல்லலாம். பக்கமாக இருக்குது. ஒரு ஒயிட் பால், லெக் சைடில் போடப்பட்ட பால். ஒரு ஒயிட் பால். போன பால் ஒரு ஒயிட் பால். சக்தி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஒரு லெஃப்டி. எக்ஸலன்ட் சார். லெக் சைடில் போடப்பட்ட அடிக்கப்பட்ட பந்து 2ஆம் மாறுமா 4ஆம் மாறுமா. ஒரே ஒரு ரன்கள் மட்டும் தான் கூட. நல்ல ஃபீல்டிங் கூட. ஒரே ஒரு ரன் தான் போயிருக்கு. போன பால் ஒரு சிங்கிள். 3rd பால் பார்ப்போம். ராஜ்குமார் பச்சமுத்து டு ராஜ்குமார். எக்ஸலண்ட் பாலுங்க, எக்ஸலண்ட் பால். ஒரு பால் வந்து குத்தி நல்லா கீழே வந்துருச்சு. அது என்னென்னு பார்க்குறாங்க. பால் அவுட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சைட்டாக ஒரு பாட்டம் எஜ்ஜி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அவுட்டு கொடுத்துட்டாங்க. ராஜ்குமாருக்கு அப்புறம் வசந்த். போன பால் ஒரு பாட்டம் எஜ்ஜி இருந்துச்சு. அது அவுட்டு கொடுத்துட்டாங்க அம்பியர். நெக்ஸ்ட் பால் டு வசந்த். அம்பியர் ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஆஃப் சைடில் கொஞ்சம் விலகி போடப்பட்ட வந்து ஒயிட் பாலாக இருக்குது அந்த பால். நெக்ஸ்ட் பால் டு வசந்த். லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து பிடிச்சிட்டாங்க. நல்ல ஃபீல்டிங். ஒரே ஒரு ரன் மட்டும் தான் போயிருக்கு இப்போதைக்கு. 5th ஒன் பச்சமுத்து டு சக்தி லெஃப்டி. இந்த டீமோட இப்போதைக்கு நம்பிக்கை நினச்சாலும் சக்தி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து போயிட்டுருக்கு. நல்ல மிஸ் ஃபீல்டிங் பண்ணிட்டுருக்காங்க. மிஸ் ஃபீல்டிங் காரணமாக இப்போ 2 ரன் ஓடிட்டாங்க இப்போதைக்கு. நல்ல ரன்னிங். கொஞ்சம் மிஸ் ஃபீல்டிங் காரணமாக 2 ரன் பெறப்பட்டது. 4th ஓவர் லாஸ்ட் பால் டு சக்தி. எக்ஸலண்ட் ஷாட்டுங்க. எக்ஸலண்ட் ஷாட், எக்ஸலண்ட் ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ராவாக அடிக்கப்பட்ட லெக் சைடில் அடிக்கப்பட்ட ரொம்ப லாங்கஸ்ட் 6ங்க. சக்திக்கு வாழ்த்துக்கள். போன வாரம் கடைசி பால் 6ஓட முடிச்சிருக்காரு சக்தி அவர்கள். பார்ப்போம் 5வது ஓவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போதைக்கு 4 ஓவர் முடியும் 38 ரன்னு. வரவுக்காக 5வது ஓவர் போட வந்திருக்கு ராஜன். இந்த டீமோட ஆர்கனைசர் எல்லாமே சொல்லலாம். நல்ல ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். ராஜன் டு வசந்த். லைட்டாக லெக் கட்டுற மாதிரி இருந்துச்சு. டாட் பால். ராஜன் டு வசந்த். 2nd ஒன். லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட் ஆகுமா? ரன் அவுட்டுங்க. குட் ஃபீல்டிங். ஒரே ஒரு ரன் தான். 2வது ரன்னில் ரன் அவுட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் விக்கெட்டாக வந்திருக்கிறது அருண் ராஜன். பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆஃப் சைடில் ஃபுல் டாஸாக போடப்பட்டாங்க. கேட்ச் ட்ராப் செஞ்சுருக்காங்க. மிஸ் ஃபீல்டிங் காரணமாக அந்த பாலுக்கு ஒரு ரன்னு கைக்கே வந்து கேட்ச் விட்டுட்டாங்க. நல்ல பால். ஆஃப் சைடில் போட்டப்பட்ட ஃபுல் டாஸ் தான். நல்லா தான் அடித்தாங்க. பட் கைக்கே போனிச்சு. கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்க. ராஜன் டு சக்தி. ஒரு ஸ்லோ லெக் கட்டர். டாட் பால். லாஸ்ட் 2 more டெலிவரி 5th ஓவர். டாட் பாலுங்க. ஒரு குயிக்கராக போடப்பட்ட பால். டாட் பால். கடைசி பால் பார்ப்பேன். ஏதோ ஒரு ஃபினிஷிங் நல்லா பண்ணாங்க நல்லாயிருக்கும். திரும்பி ஒரு ஸ்லோவாக லெக் கட்டர். டாட் பாலுங்க. 5 ஓவருக்கு ஈசாந்தை 40 ரன் தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் லோ ஸ்கோர்னே சொல்லலாம். சிவா வந்திருக்காங்க கடைசி ஓவர். இனிமேல் கடைசி ஓவர் போடுறதுக்கு. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. லெக்கில் போட்டப்பட்ட பந்து ஒரு பால் ரன் அவுட் ஆகுமா? லெக் பைஸில் போடப்பட்ட ஒரே ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கடைசி 5 பால். அந்த 5 பால் தான் வந்து ஈசாந்திக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். நல்லா ஸ்கோர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடண்டாக வந்து பவுலிங் போடுவாங்க. இந்த 5 பாலை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா வரகு ரொம்ப காஃபியாக இருப்பாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. 2nd ஒன். ஷாட்டுங்க. எக்ஸலண்ட் ஷாட்டுங்க. லாங்கால் அடிக்கப்பட்ட ஒரு 6ங்க. எக்ஸ்ட்ரா லாங்குங்க. சூப்பர் 6ங்க சக்தி. மேட்சை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். போன பால் லாங்கால் அடிக்கப்பட்ட ஒரு பெரிய 6. 3rd பால் பார்ப்போம். சிவா டு சக்தி.
போல்டுங்க, கம்பேக் பாலுங்க. சிறந்த ஒரு சிக்ஸ் அடிச்சாலும் அடுத்த பால் போல்டு எடுத்து கொடுத்துருக்காரு சிவா. எக்ஸ்ட்ரானரி பவுலிங். லாஸ்ட் 3 பால் கபிலன் வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கர் எண்டில். போன பால் நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்தார். டீப் லெக்கில் அடிக்கப்பட்ட ஒரு பந்து 2 ரன் ஆகுமா? நல்ல ஃபீல்டிங் அலெக்ஸ். ஒரே ஒரு 2 தான் விட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கடைசி 2 பால் பெரிய ஷாட் அடித்தாங்க. அப்படின்னா ஹாப்பியாக இருக்கும். திரும்பி லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து ரன் அவுட் ஆகுமா? அம்பையர் அவுட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கடைசி பாலை கபிலன் மீட் பண்ணுறாங்க. பார்ப்போம் பெரிய ஷாட் ஆடுறாங்களான்ட்டு. கீப்பிங் கேட்சுங்க, அவுட்டு கொடுத்துட்டாங்க. ஈசாந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 அடிச்சிருக்காங்க. 49 அடித்தா வரகூர் அணி வெற்றி. பிச்சுக்கு இது ஒரு நல்ல ரன்னுன்னே சொல்லலாம். ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பாலாக கூட இருக்கும் இந்த பிச்சில். பார்ப்போம் ஈசாந்தை இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லை வந்து வரகூர் வந்து சேஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு பார்ப்போம். ஈசாந்தை அணி 6 ஓவருக்கு 48 தான் அடிச்சிருக்காங்க. 49 டிஃபெண்ட் பண்ணி பவுலிங் போடணும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம். அவங்கள்ட்ட நல்ல பவுலிங் யூனிட் இருக்குது. ஒரு ஆட்டக்காரங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் பவுலிங்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா கரெக்டான பவுலிங் இருக்காது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக்கிங் எண்டில் ராஜனும் நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் அலெக்ஸும் இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ராஜேந்திரன் வந்திருக்காங்க. ஒரு பக்கா ஸ்பீடில் போடுவாருங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஸ்பீடு வச்சுருக்காரு. பார்ப்போம் எப்படி எதிர்கொள்ளான்னு. இந்த டீமுக்கு இவங்க 2 பேட்டிங்குமே ரொம்ப முக்கியம். சப்போஸ் லாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா 48 ரன்னை சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபஸ்ட்டு பால் டு ராஜன். லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து ஃபஸ்ட்டு பாலே 6ங்க. ஒரு ஷார்ட் பிச்சாக போடப்பட்ட பந்து ஃபஸ்ட்டு பாலே 6ங்க. வரகூர் அணிக்கு நல்ல ஸ்டார்ட்டுங்க. ஃபஸ்ட்டு பாலே 6ஓட தொடங்குறாரு ராஜன். சேண்ட் பாலை போட வந்திருக்காரு அதுரை டு ராஜன். ஒரு லெக் பைங்க, எந்த ஒரு ரன்னு ஓடல. டாட் பால். இந்த பால் டாட் பால். பவர் பிளேயோட ஃபஸ்ட் ஓவரோட 3rd பால் ராஜதுரை டு ராஜன். ஒரு லோ டாஸாக போடப்பட்ட பந்து கால் அடித்து லெக் சைடில் போயிடுச்சு ஸ்கொயர் லெக்கில். ஒரு ரன் தான். ராஜதுரை டு அலெக்ஸ். இந்த டீமோட பெஸ்ட்டு பேட்ஸ்மேனே சொல்லலாம். வரகூரோட பெஸ்ட்டு பேட்ஸ்மேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. பெஸ்ட்டு பவுலர் டு பெஸ்ட் பேட்ஸ்மேன். எக்ஸலண்ட் பேஸுங்க. டாட் பால். நல்லா தான் பேட்டை விட்டார், பட் படல. டாட் பால். 5th 1 ராஜதுரை டு அலெக்ஸ். எக்ஸலண்ட் பாலுங்க. ஆஃப் சைடில் ஒரு ஃபுல் ஏக்கராக போடப்பட்ட பந்து ஒரே ஒரு 2 தான் பெறப்பட்டிருக்குது. நல்ல பவுலிங், நல்ல ஷாட். ஃபஸ்ட்டு அவரோட பவர் பிளேயோட லாஸ்ட் பால் போட வந்திருக்காங்க ராஜதுரை டு ராஜன். ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிருக்காரு. விக்கெட் எடுப்பாரா இல்லை டாட் செய்வாரான்னு பார்ப்போம். திரும்பியும் லெக் சைடில் ஃபுல் ஏக்கருங்க. போல்டுங்க. நான் சொன்னபடியே அருமையாக போட்டிருக்காரு. சூப்பர் பவுலிங் டு ராஜதுரை. ராஜன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடைசி பால் அவுட் ஆகி வெளியேறாரு. இருந்தாலும் நல்ல ஸ்டார்ட் தான். ராஜ்குமார் செகண்ட் பவர் பிளே ஓவரை ஸ்டார்ட் பண்ண போகிற ராஜ்குமார் டு அலெக்ஸ். ஃபஸ்ட்டு பாலே ஆஃப் சைடில் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க அம்பீரால். ராஜன் விக்கெட்டு பதிலாக இப்போ வந்து பிரகாஷ் வந்திருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கில் நின்றுட்டுருக்காங்க. ராஜ்குமார் ஃபஸ்ட்டு பாலே ஒயிடாக போட்டிருக்காரு. ஒரு நல்ல பேட்டிங் லெஃப்டி அலெக்ஸ். ஒரு விக்கெட் எடுத்தால் மேட்ச்சில் கொஞ்சம் லைவ் ஆவாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஆஃப் சைடில் ஒரு லோ டாஸாக போடப்பட்ட வந்து கைக்கே போயிடுச்சு. டாட் பால். செகண்ட் பால் ராஜ்குமார் டு அலெக்ஸ். திரும்பி லோ ஏக்கருங்க ஆஃப் சைடில். சூப்பர் பவுலிங் ராஜ்குமார். விட்டே கொடுக்காத பால். ஒரு ரன் மட்டும் விட்டு கொடுத்துருக்காங்க. 3rd பால் டு பிரகாஷ். ராஜ்குமார் டு பிரகாஷ். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த கல்லில் பட்டால் ஒரு ரன் தான் சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் என்ன கொடுக்குறாங்கன்ட்டு. போன பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஸ்கொயரில் அடிக்கப்பட்டது 2 ரன். கிராண்டட் 2 கொடுக்கப்பட்டிருக்குது. 4th பால் ராஜ்குமார் டு பிரகாஷ். பார்ப்போம். பவர் பிளேயரோட 4வது பால். 3 பால் நல்லா போட்டாங்க, நல்லா இருக்கும். லெக் சைடில் போட அடிக்கப்பட்ட பந்து நல்ல ஃபீல்டிங். பவுலிங் எண்ட்லேயே போட்டாங்க. ஒரு ரன் தான் அந்த பாலுக்கு. திரும்பவும் அலெக்ஸ் வந்திருக்காங்க. ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அவரும் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான் ராஜ்குமாரும் கூட. பார்ப்போம் பேட்டில் என்ன ஆகுதுன்ட்டு. எக்ஸலண்ட் பாலுங்க. எக்ஸலண்ட் பால். டாட் பாலுங்க. ஆஃப் சைட்லேயே போட்டு ஓட்டிகிட்ருக்காருங்க. ஸ்டிக்குக்கிட்டே வரலிங்க. ஆஃப் சைடு போட்டால் டாட் ஆகுன்னு மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக போட்டுட்ருக்காங்க ராஜ்குமார். எக்ஸலண்ட் பவுலிங். பவர் பிளேயோட கடைசி பால். பார்ப்போம் என்ன எதாவது முடியுதுன்ட்டு. ஆஃப் சைடு ரொம்ப விலகி போட்டிருக்காரு. வைடு கொடுத்துருக்காங்க. பவுலர் ஸ்டிக்கிட்டே வரல. ஏன்னா லெஃப்ட் சைடுக்கு பக்கங்கிறதுனால ஆஃப் சைடே போட்டு ஓட்டிகிட்ருக்காரு. பார்ப்போம். பவர் பிளேயோட கடைசி பால். திரும்பியும் லோ ஏக்கருங்க. ரன் அவுட் ஆகுமா? டேரெக்டாக ஸ்டிக்கில் அடிச்சிருந்தா ரன் அவுட் ஆகிருக்கும். பட் லைட் மிஸ் ஆகிருச்சு. நல்ல ஃபீல்டிங்கு. பவர் பிளே முடிவுக்கு வந்துருச்சு.
இதோட பவர் பிளே முடிவுக்கு வருது. 2 ஓவருக்கு 15 தான். ஈசாந்தே 2 ஓவருக்கு 25 அடிச்சிருந்தாங்க. இவங்க 2 ஓவருக்கு 15 தான் அடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். திரும்பியும் ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளே போட்ட ராஜதுரையே 3வது ஓவர் போட வந்திருக்காரு. ஏன்னா இதுதான் கொஞ்சம் மேட்ச் ஓவராக இருக்கும். ஏன்னா 2 முக்கியமான விக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. ராஜதுரை டு அலெக்ஸ். இந்த ஓவரில் ஏதாவது விக்கெட் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க ஈசாந்தை. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஆஃப் சைடில் போடப்பட்ட பந்து நோ பாலுங்க. நல்லா ஃபுல் ஃபேஸில் போடப்பட்ட பந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நோ பால். ஆஃப் சைடில் போடப்பட்ட பந்து போன பால் நோ பாலுங்க. இந்த பால் ஃப்ரீ கிட்டு. ஃப்ரீயாக ஆடலாம். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க பேட்ஸ்மேனு. ஓ, கால் சந்தில் பூந்து வந்துருச்சு. கீப்பரால் பிடிக்க முடியல. 2 ரன்னு பைஸில். போன பால் ஃப்ரீ கிட்டில் பெரிய ஷாட் போனாலும் பைஸ் முடியல 2 ரன் வந்திருக்குது. அது பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும். ஏன்னா ரன் எல்லாம் போகிறதுக்கு 2 ரன் வந்ததுக்கு. செகண்ட் பால் சூப்பர் பாலுங்க. ஆஃப் சைடில் ஒரு குட் லென்த்தில் போடப்பட்ட பந்து. 1 ரன்னு தான் இந்த பாலுக்கு. இப்போ வரைக்கும் மேட்ச் 2 பேர்த்து பக்கமே தான் போயிட்டுருக்குது. யார் பக்கம் ஒன் சைடாக இன்னும் மூவ் ஆகலை. ராஜதுரைக்கு இன்னொரு பேரும் வச்சுருக்காங்க செல்லமாக. கப்புன்னு கூப்பிட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஃபேஸ் பவுலர் அவர். மீதமுள்ள 4 பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அதை பேட்ஸ்மேனை மேக் பண்ணி ரன் அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. 3வது பால் ராஜதுரை டு பிரகாஷ். எக்ஸலண்ட் பாலுங்க. ஃபுல்லராக போடப்பட்ட ஒரு பாலு. லெக் சைடில் லாங் ஆனில் அடிச்சுருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்பீல்டு இருந்துச்சு. 2 ரன் ஓட பார்த்தாங்க. பட் ஆனால் ஃபீல்டு எடுத்து கரெக்டாக அடிச்சிட்டாங்க. 1 ரன் தான் அந்த பாலுக்கு. நெக்ஸ்ட் பால் போட வராங்க ராஜதுரை டு அலெக்ஸ். பெரிய விக்கெட்டாக இருப்பார் அலெக்ஸு. நீங்கள் ஃபுல் டாஸாக போடப்பட்ட பந்து என்னவா கொடுப்பாங்க. நோ பால் அப்பீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் அம்பீர் எதுவும் கொடுக்கல. ஃபுல் டாஸ் பால். கேட்ச் பிடிச்சிருக்கலாம். பட் 1 ரன் தான் அந்த பாலுக்கு. ராஜதுரைக்கு கொஞ்சம் லைன் லென்த்து கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஃபுல் டாஸாக போகிறாரு. ஸ்லாட்லேயே பந்து போட்டிருக்காரு. குட் லென்த்தில் அவர் ஃபேஸுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். பார்ப்போம் கடைசி மிச்சம் இருக்கிற பால் எப்படி போட போகிறாருன்னு. எக்ஸலன்ட் பாருங்க. நான் சொல்லி முடித்தபடியே குட் லென்த்தில் சூப்பராக போட்டாருங்க. ஏதோ ஒரு பவுலர் மைண்டு சூப்பராக போட்டு டாட் பால் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா அந்த பிச்சில் ஆடுறது ரொம்ப கஷ்டம் தான். நல்ல ஒரு பிச் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேஸ் வரும். நெக்ஸ்ட் பால் போட வராரு ராஜதுரை டு பிரகாஷ். ஒரு நல்ல கிளியராக பேட்டில் பல்ல லெக் சைடில் போயிட்டுருக்குது. டபுளாக ஆக்குவாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு தேவையில்லாத ரன்னே சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய விக்கெட்டை இழந்து போகிறாரு அலெக்ஸு. ஒரு டீமுக்கு முக்கியமான பேட்டிங்கு. பட் தேவையில்லை. இந்த ரன்னு தேவையில்லை. பேட்டிங் ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த விக்கெட்டுக்கு ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான விக்கெட்டும் கூட அலெக்ஸு. ஸோ இதுக்கப்புறம் மிச்சிருக்கிற ஓவரை ஆடுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணலாங்க அப்படின்ட்டு. 3 ஓவருக்கு 22 ரன்னுங்க. 2 முக்கியமான விக்கெட்டை அரகுரி இழந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற ரன்னை அந்த டீம் எப்படி அடிக்கிறாங்கிறத பார்ப்போம். மீச்சமில் 18 பாலுக்கு 27 ரன் அடிக்கணும். இந்த ஓவர் நல்லா போட்டு முடித்தாங்கன்னா மேட்ச் ஓவராக இருக்கும். பார்க்கலாம். அதுதான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈசாந்தை. என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்ப்போம். 4th ஓவர் ஈசாந்திக்காக அருண் போட வந்திருக்காங்க. இவர் ஒரு மீடியம் ஃபேஸ் பவுலர். கரெக்டான பேட்ஸ்மேன் கரெக்டாக வாட்ச் பண்ணி ஆடுவார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக சிவா உள்ளே வந்திருக்காங்க. இவர் இந்த டீமுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டர்னு சொல்லலாம். சப்போஸ் அடிச்சிருவார். மேட்ச் முடிச்சிருவார் இந்த ஓவர்லேயே. இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் டாட் விட்ருவாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அருண் டு சிவா. ஃபஸ்ட்டு பால் அருண் டு சிவா. ஆஃப் சைடில் ஒரு குட் லென்த்தில் போடப்பட்ட பந்து 1 ரன்னுங்க. ஒரு மீடியம் ஃபேஸ்ன்னு தான் சொன்னேன். 1 ரன்னுங்க. ஒண்டவனாக அந்த பிரகாஷ் என்ன உள்ளே இருக்காங்க. பார்க்கலாம். அருண் டு பிரகாஷ். 2வது பால் இது. ஒரு லாங்கால் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா. கேட்சிங்க. எக்ஸலண்ட் கேட்சிங்க. ராஜதுரை எக்ஸலண்டாக பிடிச்சி போட்டிருக்காரு. நல்ல பேட்டிங் கூட ஒரு எக்ஸலண்ட் பவுலிங் அருண். சூப்பர் ஓவருங்க அருண். ராஜ்குமார் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காங்க. ஒரு லிக் கட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. கேட்ச் ஆகுமா. எக்ஸலண்ட் கேட்சிங்க. ஒரு பேக்லேயே போய் கேட்ச் பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை அந்த ஃபீல்டர் எடுத்திருக்காரு. இந்த கேட்சை பிடிச்சவர் பிரபுதேவாங்க. ரிவர்ஸில் போய் கேட்ச் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சூப்பரான டைமில் ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சிருக்காரு. இது ஈசாந்திக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். பார்ப்போம் என்ன பண்ணாங்க. நெக்ஸ்ட் பால். நெக்ஸ்ட்டு பூபதி வந்திருக்காங்க. இந்த ஓவர் சூப்பராக போட்டுட்ருக்காரு அருண். பார்ப்போம் இந்த பால் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எக்ஸலண்ட் பாலுங்க. நான் சொன்னபடியே இந்த ஓவரை மேட்ச் ஓவராக போட்டுட்ருக்காரு அருண். டீம் சுச்சுவேஷனை புரிஞ்சு அவரே சூப்பராக கரெக்டான லென்த்தில் போட்டுட்ருக்காரு. இதே மற்ற பவுலர் செஞ்சாங்க அப்படின்னா ஈஸியாக மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. பட் அதை டாமினேட் பண்ணுற அளவுக்கு அரகுர் விளாட்றாங்கன்னு பார்ப்போம். திரும்பியும் ஷார்ட் பிச்சு பாருங்க. மிஸ்ஃபீல்டிங். 2 ஓடலை. ஓட பார்த்தாங்க. 2 ஓடலை. டாட் பால்.
4th ஓவர் கடைசி பால் அருண் டு பூபதி. இது ஒரு மேட்ச் பாலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லோ டாஸாக போட்டுறாங்க. டாட் பால் அடிச்சிருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டார் பேட்டிங். டாட் பாலுங்க. டீமோட 5th ஓவர் மேட்ச் ஓவர்னே சொல்லலாம். 2 ஓவருக்கு 26 அடிக்கணுங்க. வீரமணி வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங் எண்டில் வந்துட்டு சிவா இருக்கார், ஒரு ஹார்டு கிட்டர் கூட. பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒரு லோ டாஸாக போடப்பட்ட பந்து நோபால் அப்பீல் பண்ணுறாங்க. நாங்கள் லெகனில் போயிருக்கு. 2 ரன் ஓடி இருக்காங்க. இந்த பாலை ஒரு மாதிரி ப்ரெஷராக தான் இருக்கும். கிரிக்கெட் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறிடும். இப்போ 11 பாலுக்கு 24 ரன் அடிக்கணும். போன பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் தான், 6 அடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன் சிவா. 2nd பால் போட வந்திருக்கார் வீரமணி. ஒரு ஷார்ட் பிச்சுங்க, அடிச்சிட்டுருக்காருங்க 6. நல்லா கமிட்டிக்கே டேரெக்டாக அடிச்சு விட்டாருங்க. ஒரு ஷார்ட் பிச்சு பால் இந்த மாதிரிலாம் போட்டால் யாராக இருந்தாலும் அடிப்பாங்க, யாராக இருந்தாலும் அடிக்க மாட்டாங்க. நல்லா அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் மட்டும் தான் அடிப்பாங்க. இப்போ தான் மேட்சுக்குள்ளேயே வந்துட்டுருக்காங்க. 2 டீமுமே வந்து மேட்சுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. 11 பாலுக்கு 24ங்கிற நம்மள இப்போ 10 பாலுக்கு 18 மாறி போச்சு. பார்க்கலாம், இன்னும் 4 பால் இருக்குது அந்த வீரமணி போகிறதுக்கு. 4 பாலாக போட்டு ஆகணும் டீமுக்காக. அப்படி இல்லை அப்படின்னா சிவா அந்த 4 பால் ரன் ஆகினாங்கன்னா அவங்க ஈஸியாக சாதகம் முடிஞ்சிடும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. வீரமணி 3rd பால் போட வந்திருக்காரு. நோ பாலுங்க. அம்பீர் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்பெல்லாம் என்னன்னு தெரில. மிஸ் ஃபீல்டிங் காரணமாக 4ம் போயிடுச்சிங்க. மேட்சே மாற்றிக்கிட்டு இருக்காங்க சிவா அவர்கள். எக்ஸலன்ட் பேட்டிங்க சிவா அவர்கள். ஒரு ஆட்டக்காரங்களே இது ஒரு பெரிய சிக்கலாக முடியும் மேட்ச் ஓவரில் வந்துட்டு. ஏன்னா 5 பவுலருமே பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. போன பால் ஒரு ஸ்டெப் நோ பாலின் காரணமாக நோ பால் கொடுத்துருக்காங்க. அதில் 5 ரன் போயிடுச்சு. இப்போதைக்கு இது கிரிக்கெட் பால். 10 பாலுக்கு 13 ஆடணும். திரும்பியும் வந்து ஒரு 6 ஒரு 4 அடித்த சிவா இருக்காங்க. 6ங்க. அடிச்சிட்டாருங்க திரும்பி லெக் சைடு. ஒரு ஃபுல் டாஸ் பாலை அலேக்காத்துக்கு வெளியே போட்டாருங்க லெக் சைடு சிவா அவர்கள். இந்த மேட்ச்சை வந்து இப்போதைக்கு ப்ரெஷரே குறைச்சிட்டார் சிவா அவர்கள். சூப்பர் பேட்டிங்க. 9 பாலுக்கு 7 அடிக்கணும். சிவா பாலுக்கு எக்ஸலன்ட் பாலிங். ஆஃப் சைடு அடிக்கப்பட்ட பந்து போயிட்டுருக்குது. 2 ரன் ஓடிட்டாங்க. சூப்பர் பேட்டிங்க சிவா. இந்த டீமை நம்பிக்கை நட்சத்திரம்னு நினைக்கிறேன். இந்த ஓவரில் 2 6 ஒரு 4 அடித்து ஒரு 2 அடித்து மேட்சே முடிச்சிட்டாரு. 26 ரன் அடிக்கிற நிலமையில இப்போதைக்கு 5 ரன் தான் அடிக்கணும். பாலுக்கு 5ங்க. சிவா சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு. சூப்பர் பவுலிங்க. எக்ஸலன்ட் பவுலிங். நான் வைடு கொடுத்துட்டாங்க அம்பையர். ரைட்டாக பேட்ஸ்மேனில் மூவ்மெண்ட் இருந்துச்சு, பட் அம்பையர் கன்சிடர் பண்ணல. பட் இந்த பால் வைடு கொடுத்துட்டாங்க. 2க்கு 4. ஒரு லெக் பைஸுங்க. மேலே அடிச்சிருச்சு. 1 ரன் ஓடிட்டாங்க. இன்னும் 7 பாலுக்கு 3 தான் அடிக்கணும். 7 பாலுக்கு 3ங்கிறதுல வந்துட்டு ப்ரெஷரே குறைச்சிட்டாங்க வரகுறவங்க. ஃபுல் ப்ரெஷர் வந்து ஈசாந்தைக்கு தான் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. மிஸ் ஃபீல்டின் காரணமாக இந்த பாலுக்கு 2 ரன் ஓடிட்டாங்க. மேட்ச் டிராவில் முடியுது. சிவா அவர்கள் இந்த மேட்ச்சை சூப்பராக விளையாண்டுருக்காங்க. எக்ஸலன்ட் பேட்டிங். ஒரு ஆட்டக்காரர்கள் மட்டுமே அந்த வெளி புரியும். ஒரு 3 பவுலர் 4 பவுலர் இருப்பாங்க. பட் மேட்ச் ஓவர் போகிறதுக்கு ஒரு பவுலர் இருக்க மாட்டாங்க. பட் அதனால் மேட்ச்சே கொஞ்சம் லாஸ் ஆன மாதிரி ரொம்ப எக்ஸல் இருப்பாங்க. 6 பாலுக்கு 1 ரன்னு. ஆஃப் சைடில் போடப்பட்ட பந்து ஒரு ஷார்ட் பிச்சு பால் அடிச்சிருக்காங்க. ஆஃப் சைடில் 4 போகுமா? 4 போயிடுச்சுங்க. வரகூர் வெற்றி போட்டாங்க. சிவா அவர்கள் மிக சிறப்பாக விளையாடி ஒரே ஓவரில் 25 ரன் அடித்து ரொம்ப சிறப்பாக விளையாண்டு முடிச்சிட்டாங்க. இவருக்கு உண்மையிலே யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். எக்ஸலன்ட் பேட்டிங் சிவா. போன வாரம் 2 வாரம் 26 ரன் அடிக்கிற இடத்துல 25 ரன் அடித்து மேட்ச் முடிச்சிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் சிவா.